வெளியே பத்திரிகாரங்க வெயிட் பண்றாங்க. போய் காமிச்சிட்டு எப்படி செத்தான்னு சொல்லுங்க. நோண்டி நோண்டி கேட்பானுங்க. ரிப்போர்ட்ல உள்ளது மாதிரியே சொல்லணும். என்ன இருக்கு? ஒண்ணுமில்ல, நேத்து உங்க பேத்தி நல்லா குடிச்சிருக்கு. ஊர்ல எல்லாம் அவகாசம் அதிகம் போல. அப்படியா? இல்ல, இங்கே நேத்தி 3 பசங்களோட. நான் சொல்லல, மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. உண்மையதான் சொல்லணும். எந்திரிங்க. என்ன பெரியவரே, என்னாச்சு பவித்ராவுக்கு? அவ 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஸ்கூல்ல ராட்னத்து மேல ஏறி ஆடி அங்கிருந்து கீழே விழுந்து பலமா அடிபட்டுடுச்சு. 1 வருஷம் படுத்த படுக்கையா இருந்தா ராட்னத்தை பக்கமே போக மாட்டா. ஆனா நேத்து எல்லாத்தையும் மறந்துட்டு புள்ள மறுபடியும் ராட்னத்துல ஏறி ஆடி அங்கிருந்து கீழே விழுந்து அடிபட்டு செத்து போயிட்டா. எங்க முடிவை அவன் எழுதி வச்சான். நாங்க என்ன சொல்லணும்னு அவன் முடிவு பண்ணோம். பிரச்சனை என்னமா? அவ கஷ்டப்பட்டு படிச்சு ஸ்டேட் பஸ் எடுத்தா தான் சார் இங்க பிரச்சனையே. எங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் இங்க படிக்கிறதே பிரச்சனை தான் சார். எதுக்கு? ஊருக்கு போறேன். எந்த ஊருக்கு? சென்னைக்கு. ஏன்? நம்ம தானே சென்னை கூட்டு போனோம். இப்போ புரியலடி, எப்படி வாழ வேண்டியவன் இப்படி பண்ணிட்டானுங்களே. என்ன நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எவன் இப்படி பண்ணா எல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நம்ம பாட்டுக்கு வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருக்கோம். ஒரு மீடியா வரல, பிரஸ் வரல. பவித்ராக்காக நீங்க என்ன பண்ண போறீங்க? ஏய், உயிரை கொடுப்போண்டி. உயிர் வேணாம், மயிறு. படம் படம் படம்ல கொடுப்பீங்க. காசு எவ்வளவு வேணும் கொடுப்பீங்க? எவ்வளவு வேணும் சொல்லு. இது வச்சு நீ என்னடி பண்ண போற? பசங்களுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் மச்சான் மாமனு 10 பேர் உடனே சேர்ந்து அடிக்க போறானுங்களே. இதோ பொண்ணுங்களுக்கு பிரச்சனைனா நம்ம மட்டும் வீட்டுல உட்காந்து அடுப்பு வந்துடுவா. நம்மளும் திருப்பி செய்யணும். ஆமாண்டி, ஆமா. அவனை குத்தி கொல்லணும். ஏதாவது செய்யணும். பொம்பளைங்க நாய்க்குட்டியில கூட சலைச்சவங்களன்னு பவித்ரா சொன்ன மாதிரி ஏதாவது செய்யணும். அப்புறம் என்ன நிக்கிறீங்க? வாங்கடி போலாம், வாங்கடி. கோட்டை சுற்றி கேமரா. எங்களுக்கு உதவ யாருமே இல்லை. ஆனால் அன்னைக்கு எங்களுக்கு கூப்பிடாமலே வந்து உதவுனது மழை. எப்பவுமே கேஸ் முடிஞ்சு வரும்போது எத்தனை பத்திரிகை எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லாமல் போகிறது தான் அசோக் மித்ரன் நடக்கும். அன்னைக்கு நாங்கள் பண்ண முயற்சி எங்கள் முதல் பயிற்சியாக கூட இருக்க முடிவு பண்ணோம்.
தப்பிக்கலான்னு சொல்லுவாங்க. ஆமாம், நாங்கள் தப்பிக்கவும் கோர்ட்டில் சின்னதாக ஒரு இடம் இருந்தது. மொத்த மிருகக்கூடத்துக்கு நடுவில் அந்த செகண்ட் மனுஷனா வாழ்ந்த ஒரு ஆளை பார்த்தோம். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம ஆளுங்க யாரா இருக்கா? விசாரிச்சேன், ஆளுங்க ஊருக்குள்ள போயிருக்காங்க. Hello. What's happening there, Ashok Mitran? This is my son's future. अगर कुछ गड़बड़ हुआ तो तू तमिलनाडु में रहने पाएगा, समझा तू? Sir, she just The case pati bole yarkan tenjidu. Sir, she's just a 12th standard student, sir. I don't want her to speak. Sir. 10 காக்கா சேர்ந்து சத்தம் போட்டாலே ஒன்றா கூடுற கூட்டம் சார் இது. ஆம்பளை பசங்கன்னா பரவாயில்ல, பொம்பளை புள்ள சார். இங்கே சங்கர் இல்லைம்மா? வெளியில் போயிருக்காரு. சரி, இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின பவித்ரா வீடு எங்கம்மா இருக்கு? அதோ அந்த வீடு தாங்க. இல்லை சார், வேணாம் சார், இங்கே பண்ணது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணை சுற்றி ஒரு 10 பொம்பளை பிள்ளைங்க கூடவே இருக்கு சார். பேரு பவித்ரா, வயசு 17. அவளுக்கு அம்மா அப்பாலாம் இல்லை, தாத்தா மட்டும்தான். 7வது படிக்கும்போது ஒரு தடவை ஊர் திருவிழா ராட்னத்திலிருந்து கீழே வந்து மண்டையில் அடிப்பட்டதில் 6 மாதம் 18 நாள் கோமா ஸ்டேஜில் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் ஷீ இஸ் வெரி பிரில்லியன்ட். எப்பவுமே ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அவள் தான். அவள் தலைமுடி ஹேர் கலர்ல இருந்து கால் நகத்துக்கு போடுற நெயில் பாலிஷ் வரைக்கும் எல்லா கம்பெனியும் ஸ்பான்சர் பண்ண சொல்லு உடனே. சாமியாருக்கு சாம்ராணி போடுறவனும் மினிஸ்டர் வீட்டில் டாய்லெட் கழுவு. பவித்ரா சொன்ன கேஸெல்லாம் ரீஓப்பன் பண்ண போகிறதா டெல்லி ஹைகோர்ட்லேருந்து நியூஸ் வந்தது. அந்த விஷயம் அசோக் மித்ரோட ஆணிவேர் வரைக்கும் போய் அசைச்சு பார்த்துச்சு. யாருமா? தாத்தா, மாயவரத்துலேருந்து மணிமாறன் ஒரு அண்ணன். நான் போடுற முதல் வக்கீல் கோட்டை அவர் காசுல தான் இருக்கணும்னு 5000 ரூபாய் வச்சிருக்காரு. அப்படியா? ஏய் பவி, சீக்கிரம் வாடி, இங்க வந்து பாரு. ஆசை. இன்னைக்கு உலக வியாபாரமே எங்களை மாதிரி ஏழைங்களோட ஆசை தான். அவன் அனுப்பின எல்லா ஸ்பான்சரும் வந்து சேர்ந்துச்சு. அதில் சென்னைக்கு வந்துட்டு போகிற வசதியோட தீம் பார்க்கோட டிக்கெட்ஸும் வந்துச்சு. பவித்ராவை நம்ம சென்னைக்கு கூட்டிட்டு போறோம்.
எல்லாருக்கும் கனவு காண்ற உரிமை இருக்கு. ஆனா உன்னோட கனவு என் கனவை கலைக்க கூடாது. Nice to meet you, Pavitra.